ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம் டூர் பார்க்க போகிறோங்க. இது நாங்கள் இப்போ வந்திருக்க ரெண்டல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ரெண்டல் ஹவுஸில் நான் ஃபஸ்ட்டு ஹால் தாங்க இப்போ காமிக்க போகிறேன். ஹாலில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பூஜா அரேஞ்ச்மெண்ட் தாங்க. நான் இந்த பூஜா அரேஞ்ச்மெண்ட்டை மீஷோவிலிருந்து பூஜா ஸ்டாண்டு வாங்கி நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. நமக்கு வீடு பார்க்கும்போது அழகாகவும் நல்லா அற்புதமாகவும் பார்க்கும்போதே ஒரு தெய்வீக கலை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வாழ்கிறது ரொம்ப அன்பாகவும் நல்லா நிம்மதியாகவும் இருக்குங்க. நான் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பேன். இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா அதை நம்ம ரீட் பண்ண நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. குட் வைப்ஸ் ஒன்லி. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் நிறைய நான் மாட்டியிருப்பேன். ஹெல்த்தி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஸ்ட்ராங், இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் டெய்லியுமே நான் படிப்பேன். அப்போ அது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குங்க. இதே மாதிரி இது கிச்சனில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு வீட்லேயே வச்சு கிச்சன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிச்சனை இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி செல்ஃபில் தனித்தனியாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் நான் தனியாக ஒரு நாள் போடுறேங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேலே இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் மீஷோவில் தான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த நம்ம சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணிகிட்டே நம்ம சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு குட் வைப்ஸாக இருக்குங்க. நமக்கு சமைக்கிற டைம் போகிறதே தெரியாது. நல்லா நிம்மதியாக சமைக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சமையல். ஒரு மன நிம்மதியோடு இந்த வீட்டில் நம்ம வாழ்கிறது நம்மளுக்கு கண் கூட பார்க்க முடியும். நம்மளோட நல்ல மனசு இருந்தாலே எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே அமையுங்க. இதாங்க நாங்கள் இப்போ வந்திருக்கிற ரெண்டல் ஹவுஸ். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈஸியாக எடுக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குக் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்துருக்கோங்க. செல்ஃபில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக, அதாவது டிஃபன் வைக்கிறதுக்கு ஒரு இடம், நம்ம டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் அங்கங்கே போடாமல் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் ஒரு இடம் வைக்கிற மாதிரி எடுத்துருக்கோங்க. எங்கள் வீட்டில் காட் இல்லைங்க. காட் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. இந்த வீடே எங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸுங்க. ஏன்னா எங்களுக்கு திங்ஸ் ரொம்ப கம்மி. ரெண்டல் ஹவுஸில் திங்ஸ் நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு சிரமமாக இருக்காது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது நிம்மதியாக இருக்குது.